அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நம. ஆஷாட ஏகாதசி பற்றி தெரிந்து கொள்வோம். ஆடி மாதத்தில் முக்கியமான விரதத்தில் சாதுர்மாசிய விரதமும் ஒன்று. விஷ்ணு சயன ஏகாதசியில் தூங்கி கார்த்திகை பிரபோதினி ஏகாதசி அன்று விழித்தெழுகிறார் என்று நம்பப்படுகிறது. சாதுர்மாசிய விரதம் துவங்கும் நேரம் இது. சதுர் என்றால் 4, மாசி என்றால் மாதம். ஆடியில் துவங்கி கார்த்திகையில் கடைபிடிக்கும் விரதம் என்பதால் சாதுர்மாசிய விரதம் என்று இது கூறப்படுகிறது. மகாராஷ்டிரம் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனை மிக விமர்சையாக இந்த ஏகாதசியில் கொண்டாடுகிறார்கள். இது பஞ்சத்தை போக்கும் ஏகாதசி, இழந்த பொருளை திரும்ப பெறக்கூடிய ஏகாதசி என்றும் கூறுகிறார்கள். இதற்கு ஒரு கதையும் உண்டு. புண்டலிங்கன் என்ற ஒரு பக்தன் பெற்றோரை பார்த்து கொள்வதே மிகவும் முக்கிய வேலையாக வைத்திருந்தான். அவன் கிருஷ்ணர் வாழ்ந்த துவாபர யுகத்தில் வாழ்ந்து வந்தான். இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் அவரை பார்ப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு சென்றபோது, நான் பகவான் வந்துள்ளேன் என்று கிருஷ்ணர் கூறியும், அவன் இது என்னுடைய பெற்றோர் தூங்கும் நேரம், அதனால் நான் ஒரு செங்கலை தருகிறேன், அதில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினாராம். அவன் கைங்கரியத்தை முடித்து கொண்டு வெளியில் வந்து கிருஷ்ணரை பார்த்தபோது கிருஷ்ணர் கைகளை இடுப்பில் வைத்து கொண்டு செங்கல் மேலே நின்று பாண்டுரங்கனாக காட்சியளித்தாராம். கிருஷ்ணர் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டபோது, எப்பொழுதும் என் பெற்றோருக்கு கைங்கரியம் செய்வதற்கு பிராப்தம் தர வேண்டும், வேறு ஒன்றும் வேண்டாம் என்று கூறினாராம். இதை கேட்ட கிருஷ்ணர் மகிழ்ந்து, உன்னுடைய பேரிலே இந்த ஸ்தலம் இருக்கும், நானும் ருக்மணியும் இங்கே பக்தர்களுக்கு அனுக்கிரகம் தருவதற்காக இங்கேயே தங்குகிறோம் என்று கூறினாராம். விட் என்றால் செங்கல், உபா என்றால் மேலே, செங்கலுக்கு மேலே நிற்பதால் விட்டோபா என்று பாண்டுரங்கனுக்கு பெயர் வந்ததாம். அதனால்தான் புண்டலிங்க வரதே என்று நாம் கூறுவோம். அதாவது புண்டலிங்கனுக்காக வந்தவர் என்று பெயர். இது பஜனைக்காக உள்ள கஷேத்திரம். வேறு எந்த கஷேத்திரத்திலும் கருவறையில் இறைவனை நாம் தொட்டு வணங்க முடியாது. ஆனால் இங்கே பாண்டுரங்கனின் கால்களை பிடித்து கொண்டு நாம் தலையை அவர் கால்களில் வைத்து கொண்டு வணங்கக்கூடிய ஒரு அதிசய கஷேத்திரம் ஆகும். இவருடைய பாடல்களை பாடுவதை எல்லாம் அபங்கம் என்று கூறுவார்கள். அதாவது அபங்கம் என்றால் வளைவில்லாதது, பங்கம் என்றால் வளைந்திருப்பது. கிருஷ்ணருக்கு திரிபங்கி என்று ஒரு பெயரும் உண்டு. தலையை சாய்த்து இடுப்பை வளைத்து கால்களை ஒரு பக்கமாக வைத்து 3 இடத்தில் வளைந்திருப்பார். அதனால் திரிபங்கி என்று ஒரு பெயரும் உண்டு. ஆனால் பாண்டுரங்கன் வளைவில்லாமல் நின்ற கோலத்தில் பங்கமே இல்லாமல் காட்சி தருவார். இந்த அபங்க பாடல்களை ஞானேஸ்வர மகராஜ் என்றவர் வழிவகுத்து கொடுத்தாராம். அவர்தான் இந்த வாரகிரி சம்பிரதாயத்தை நெறிப்படுத்தியவர். வாரகிரி என்றால் அது ஒரு எளிமையான வாழ்க்கை. பாத யாத்திரையாக பாண்டுரங்கனை போய் தரிசிப்பது, நடப்பாதையில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு பாண்டுரங்கனை போய் தரிசிப்பதுதான் இந்த வாரகிரி சம்பிரதாயமாகும். இந்த சம்பிரதாயத்தை நெறிப்படுத்தி கொடுத்தவர்தான் ஞானேஸ்வர மகராஜ். அவர்தான் இந்த அபங்கம் என்ற 4 வரி பாடல்களையும் பாடியுள்ளார். இங்கே லோட்டாங்கனை என்று ஒரு விசேஷமும் உண்டு. அதாவது பக்தர்கள் வந்த மண்ணிலே உருண்டு சென்று பாண்டுரங்கனை தரிசிப்பதாகவும். ஆகவே அனைவரும் இந்த ஆஷாட ஏகாதசி அன்று பாண்டுரங்கனை ஸ்மரணம் செய்து அவருடைய அருளை பெற வேண்டும். விட்டல விட்டல பாண்டுரங்கா பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கா, விட்டல விட்டல. நன்றி. நற்பவி.